நியூ இயர் வரத்துக்கு இன்னும் 11 டேஸ் தான் இருக்குது. ஜனவரி 1st நான் இதெல்லாம் ஆரம்பிக்க போகிறேன், அன்னையிலேருந்து நான் இனிமேல் இதெல்லாம் விட போகிறேன் அப்படின்ட்டுலாம் இருப்பீங்க. எதுவாக இருந்தாலும் அதை இன்னையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாமா? 2025 நான் எழுதுனதில் ஒரு half of the இதை அச்சீவ் பண்ணினேன். ஒரு சில இது நான் நினச்சதுக்கு மேலேயே கிடச்சிது. பிஃபோர் ஐ ஸ்டார்ட் த கண்டென்ட், ஜனவரி பிப்ரவரியில் எனக்கு என்னென்ன புக்கிங்ஸ் இருக்குன்னு பார்க்கலாமா? நான் அதில் டேட் போட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன், இது எனக்காக பண்ணது. இப்போ இது மாதிரி இருக்கா, அந்த மந்த்து பர்டிகுலராக நெக்ஸ்ட் வீக் இருக்கும்போது எந்த பிளேஸு என்ன டைமிங்கு அதை மாதிரி ஒரு செப்பரேட்டாக ஒன்று எழுதி வைப்பேன். உங்கள் ஹாப்பினஸாக இருக்கட்டும், அச்சீவ்மெண்ட்டாக இருக்கட்டும், சோஷியல் மீடியாவில் அளவாக ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி மீடியாவில் ஃபேமான ஆள், வெல்த்தியான ஆள், அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் டேட்ஸ் புக் ஆகிறப்போ அவங்களுக்குலாம் என்னப்பா ஈஸியாக கிடச்சிடும் அப்படின்னு தோணும். இதே நான் இந்த கண்டென்ட்லாம் ஷேர் பண்ணுறப்ப நம்மள ஒருத்தவங்களுக்கு இந்த மாதிரிலாம் நடக்கிறப்ப நமக்கு ஏன் நடக்காது, நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும். ஈவிலை, ஜெலசி இதெல்லாம் இருந்தாலும் நமக்கு கிடைக்கிறத நம்மளை தவிர வேற யாராலையும் தடுக்க முடியாது. என்னோட ஃபாலோவர்ஸ் லிஸ்ட் பார்க்குறப்ப நிறைய பட்டிங் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஃபாலோ பண்ணியிருக்கிறத பார்த்தேன். ஸோ நான் அடுத்ததாக போடுற விளாகில் கம்ப்ளீட்டாக ஒரு புக்கிங் எடுத்த பிரைடுக்கு எப்படிலாம் ஃபாலோ அப் தரணும், என்னென்ன திங்ஸ்லாம் ரிமைண்ட் பண்ணணும், எப்படி அவங்கள கைட் பண்ணணும், அப்படி கம்ப்ளீட்டாக வந்து அந்த ஆர்டரை எந்த டென்ஷனும் இல்லாமல் எப்படி ஸ்மார்ட்டாக முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி டிப்ஸோட நெக்ஸ்ட் ஒரு விளாகில் பார்க்கலாம். டாடா பாய்.